வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎன் எஸ்ஏ எக்ஸாம் 2026க்கான உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து ரிசல்ட் வரது எப்படியும் இனிமேல் வந்து நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அதில் வந்து உங்களோட ப்ராசஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நல்லா எழுதினவங்க வெயிட் பண்ணலாம், நல்லா எழுதாதவங்க நெக்ஸ்ட் இயருக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிசி எஸ்ஏ எக்ஸாம் டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து புக் சோர்ஸை முடிச்சிருங்க. புக்கில் வந்து நமக்கு 6th to இப்போ நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு எழுத போகிறீங்கன்னா 6th to 10th அல்லது 12th முடித்தா போதும். அதே இது எஸ்ஐக்குமே அதுவே போதும். பட் வந்து அவுட் சோர்ஸ் வந்து கொஞ்சம் கேட்குறாங்க. பட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புக் சோர்ஸை முடிச்சிருங்க. இப்போ புக் சோர்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 6th தாராளமாக நல்லா கான்ஃபிடன்ஸும் 6th படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கீங்க, 1 or 2 மார்க்கில் தான் போகுதுன்னா நீங்களுமே தாராளமாக 6th ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி டக்குன்னு ஒரு 2 daysல உங்களுக்கு 6th 7th 8th முடிச்சிருவீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்தா மட்டும் போதாது, அதை டெஸ்ட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டு நம்ம சேனலில் எந்த சேனல்லனாலும் ஒன்லைனர் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரியில் 6th லெசனில் ஃபஸ்ட் லெசனில் இருக்க ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு தடவை புக்கை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன லெசன் பார்த்தோன்னா, தென்னிந்திய வரலாறில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஈராக், சிந்துவெளி நாகரிகம், தமிழகம், தொண்டை மண்டலம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். ஆனால் வந்து மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றது ஆப்ஷனில் இல்லை. பட் வந்து ஈராக் ஆப்ஷனில் இருக்குது. அதனால் ஈராக் தான் ஆன்சராக வரும். ஏன்னா மெசபடோமியா எங்கே இருந்ததுன்னு பார்த்தோன்னா தற்போதைய ஈராக் தான் மெசபடோமியாவாக இருந்தது. இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க சிந்துவெளி நாகரிகம்னு பார்த்தோன்னா நமக்கு 3300 to 1300 கிமுல இருக்கும். அதே இது தமிழகம் வந்து இப்போ வந்தது. அதனால் ஆப்ஷனில் வந்து அதை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தொண்டை மண்டலம். இந்த ஆப்ஷனில் இருக்க டிஇயில் இருக்க தொண்டை மண்டலம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த தொண்டை மண்டலம் வச்சே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ தொண்டை நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சேர நாடு வந்து வேலம் உடைத்து, வேலம்னா ஒன்றும் இல்லை யானைன்னு அர்த்தம், உடைத்துனா உடையது. அப்போ சேர நாடுனா நிறைய யானையை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சேர நாடு வந்து மலையும் மலை சார்ந்த இடமான கேரளா, தமிழ்நாடோட மேற்கு பகுதிகள் இதெல்லாம் வந்து சேர நாட்டை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு சோழ நாடு. சோழ நாடுனா ஒன்றும் இல்லை, சோழ நாடு சோறு உடைத்துன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா இதை பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியே இல்லைனா ஆடு ஒன் அவுட் பொருந்தாதை கண்டுபிடி அப்படின்றது மாதிரி கொஷின் கேட்பாங்க. எப்படி கொஷின் கேட்டாலுமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கொஷின் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதோட ஆப்ஷன்லேருந்து என்னென்ன கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் படித்தாதான் அது வந்து ஃபுல்ஃபில்லாக படித்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்க சோழ நாடுன்னு பார்த்தோன்னா தஞ்சை, திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வந்து சோழ நாட்டுக்குடையது தான். இந்த சோழ நாட்டில் வந்து காவிரி பாயும் வளமான சோழ நாட்டில் நெல் விளைச்சல் அமோகமாக இருந்ததால் உணவு பஞ்சம் இன்றி சோறு மிகுதியாக கிடைத்தது. அதாவது சோறு வந்து நல்ல தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சதுனால தான் சோழ நாடு சோறு உடைத்துன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்க பாண்டிய நாடுன்னு பார்த்தோன்னா பாண்டிய நாடு வந்து ஃபுல்லாகவே வந்து கடல் சார்ந்த இடமா தான் இருக்கும். கொர்க்கை, தூத்துக்குடி இதெல்லாம் வந்து பாண்டிய நாடாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாண்டிய நாட்டில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடச்சிதுன்னா முத்து நிறைய கிடைக்கும்னா கடலில் இருக்க வேலைகள் எல்லாமே அவங்க பார்க்கறதுனால முத்து குளித்தல் அவங்க பண்ணுவாங்க. ஸோ பாண்டிய நாட்டில் நிறைய முத்துக்கள் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தொண்டை நாடு. இதுதான் நம்ம ஆப்ஷனில் கொடுத்தது. தொண்டை நாடுனா வந்து சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் எப்போவுமே அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க. பண்டைய காலத்துலேருந்து சான்றோர்கள் அதிகமாக இருந்த இடம் என்னதுன்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம். இதை தான் வந்து கல்வியில் சிறந்த காஞ்சி, அது கூடவே வந்து சீன பயணியான யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரத்தோட சிறப்பை பற்றி இப்படி தான் கூறியிருப்பாங்க. ஸோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே ரொம்ப நேரம் ஆக்கியாச்சு. செகண்ட் கொஸ்டின் போகலாம். இவற்றுள் எது தமிழக நகரம்? ஈராக், ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காஞ்சிபுரம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆன்சர் பார்த்தோன்னா காஞ்சிபுரம். ஆன்சருக்கு இந்த 3 ஆப்ஷனுக்கான லிங்க் என்னென்னு பார்த்தோன்னா ஈராக்கு, ஹரப்பா, மொகஞ்சதாரோ இது எல்லாமே வந்து பண்டைய சிந்துவெளி நாகரிகத்துக்கான நகரங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போ நான் ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து செகண்ட் ஸ்லைடில் வந்து விளக்கமும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் விளக்கத்தை வந்து ரீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு புரியும். இப்போ தேர்ட் கொஷின் போகலாம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பு இல்லாத நகரம்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுக்குற கொஷின்ஸ் டிஎன்பிசி கொஷின்ஸ்லாம் நம்ம கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணால் தொடர்புடைய நகரமா தொடர்பு இல்லாத நகரமா இதில் தான் வந்து நல்லா தெரிஞ்சவங்களும் தப்பு பண்ணுற இடமே இதுதான். அதே இது தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷினை கொடுத்து அதுக்கு அடிக்கோடு இருப்பாங்க. அடிக்கோடிட்டு இந்த சொல்லுக்கான அதாவது அடிக்கோடிட்ட சொல்லுக்கான சரியான பொருள் இவ்வளோ தான் நம்ம வாசிப்போம். ஆனால் ஃபுல் கொஷின் என்னவாக இருக்குன்னா சரியான பொருளுக்கான எதிர்ச்சொல் என்ன,
இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசி வந்து கொஷினோட லெவலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட லெவலை அப்டேட் பண்ணால் தான் செலெக்ஷன் ஆக முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பு இல்லாத நகரம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பூம்புகார், மதுரை, கொர்க்கை, காஞ்சிபுரம். இதுக்கான ஆன்சர் மதுரை. ஏன்னா வந்து மற்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்க மற்ற 3 ஆன்சர்லையுமே வந்து கடல் சார்ந்த மாவட்டம். மதுரையில் தான் வந்து கடல் கிடையாது. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ விளக்கம்னு பார்த்தோன்னா பூம்புகார், கொர்க்கை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய நகரங்கள் கடல் வணிகத்தோடு நேரடி தொடர்பு வச்சிருக்குது. பட் வந்து மதுரை வந்து நேரடி கடல் தொடர்பு இல்லை, உள்நாட்டு நகரமாகும். அது கூடவே மதுரைக்கான ஸ்பெஷல் நேம் என்னென்னு பார்த்தோன்னா தூங்கா நகரம்ன்றது மதுரையோட இன்னொரு பேர் தான். நெக்ஸ்ட்டு தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. ஆப்ஷன் கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள், பராக்கிரம பாண்டியன் ஏரி, காவிரி ஏரி. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்க கல்லணை அண்ட் காஞ்சிபுரம் ரெண்டுமே இதுக்கான ஆன்சராக தான் வரும். பட் இது வந்து இதில் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரமும் கல்லணை ரெண்டுமே கொடுத்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கல்லணை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். விளக்கத்தில் வந்து பண்டைய தமிழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள். இதுவுமே ஒரு கொஷின் தான். பண்டைய தமிழர்கள் டேஷ் மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினர். நெக்ஸ்ட் கல்லணை பற்றி பார்த்தோன்னா கல்லணை வந்து கரிகால சோழனால் காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. அது கூடவே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இது உலகின் மிக பழமையான, இதில் வந்து இந்தியாவின் கொடுத்துருவாங்க. உலகின் மிக பழமையான மற்றும் செயல்பாட்டில் உள்ள ஒரு அணை எதுன்னு கேட்டாங்கன்னா கல்லணை தான். அது கூடவே இது வந்து தமிழர்களின் நீர் மேலாண்மை மற்றும் பொறியியல் இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் ஏரிகள் பார்த்தோன்னா இதுவுமே நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டு தான். காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது கூடவே இந்த காஞ்சிபுரம் ஏரிகள் யார் காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதுன்னு பார்த்தோன்னா பல்லவ மன்னர்கள் காலத்தில் தான் வந்து நிறைய ஏரிகள் கட்டப்பட்டது. அதே இது கல்லணை யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா கரிகால சோழன், அப்போ சோழ வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டது கல்லணை ஏரி. காஞ்சிபுரம் ஏரிகள் வந்து நிறைய வந்து பல்லவ மன்னர்களின் காலங்களில் வெட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்காக 6th புக்கு படிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ சென்னையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சென்னைக்கு பழைய பேர்லாம் நிறைய உண்டு. சென்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினாங்க, அப்புறம் சென்னைன்னு பேர் மாற்றினாங்க. அதாவது அண்ணா வந்து அறிஞர் அண்ணா வந்து 1969 தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிருப்பாங்க. அவரோட கடைசி காலத்தில், அவரோட வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் இந்த பேர் மாற்றம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாலிட்டியில் வரும். நான் அப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழடி அகழ்வாய்வு உடன் தொடர்புடைய நகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கீழடினாலே சிவகங்கைன்னு தெரியும். பட் ஆப்ஷனில் சிவகங்கையே இல்லை. அப்போனா நம்ம எதை எடுக்கணும்னு பார்த்தோன்னா நம்ம மதுரை தான் எடுக்கணும் ஆன்சராக. ஏன் மதுரை எடுக்கணும்னு பார்த்தோன்னா கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தாலும் அது மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள வைகை நதி நாகரிகமாகும், நதிக்கரை நாகரிகமாகும். ஸோ ஆப்ஷனில் வந்து நமக்கு சிவகங்கை இல்லாத பட்சத்தில் நம்ம மதுரையை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ கீழடி அப்படின்ற போது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்போ கீழடியில் நமக்கு முதல் 3 கட்ட அகழ்வாராய்ச்சி யார் நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மத்திய அரசு தான் நடத்தியிருப்பாங்க. அதாவது 14 to 15, 15 to 16, 16 to 17 இந்த 3 வருஷமுமே மத்திய அரசு மட்டும் தான் கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ வந்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடத்த தொடங்கினாங்கன்னு பார்த்தோன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புதுசாக கீழடியில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா மீன் ஓடு பொறிக்கப்பட்ட பானையெல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். அது கூடவே நமக்கு இப்போ கீழடியில் வந்து அருங்காட்சியகம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழடியை சுற்றி உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கீழடி வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜிக் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட்டு கீழடி தான். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் அப்படின்ற வட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்பாங்களா, வட்டம்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்னா வந்து எப்படி கூற்று காரணத்தில் கேட்டுருவாங்க. இப்போ கீழடி சிவகங்கை மாவட்டத்தின் ஒருவேளை திரிபுவனம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் வந்து திருப்புவனம் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து திரிபுவனம் அப்படின்றது வேறு ஒரு பிளேஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு வந்து கூற்று காரணத்தில் நமக்கான ஆன்சராக வந்து நிற்கும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2க்கான மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் கூட 1800 வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேட்டிருந்த ஒரு கொஷினில் 1800 சம்திங் அந்த கொஷினுக்கு பதிலாக 1700 கொடுத்துருந்தாங்க. மற்றபடி கொடுத்துருந்த கொஷின் ஃபுல்லாகவே கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இயரை மட்டும் மாற்றிருந்தாங்க. ஸோ இது மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இப்போ இருக்க டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஷின்ஸ்லாம் இவ்வளோ மைனூட்டாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து டெப்த்தாக படித்தா மட்டும் தான் வந்து நம்மளால் ஆன்சர் வந்து கரெக்டாக போட முடியும். அது கூடவே இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டாக அகழ்வாராய்ச்சியில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கீழநமண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஈமத்தாளி இருக்குல்ல, ஈம சடங்குகள்லாம் செஞ்சு இறந்தவங்களை வச்சு புதைப்பாங்களா, அந்த ஈமத்தாளிக்கு வயது கணக்கிட்டிருக்காங்க. அதுபடி வயது கணக்கிட்டதுபடி வயது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1692 வாழ்ந்த மக்களுக்கான ஈமத்தாளி அப்படின்றது கிடச்சிருக்கு. அது கூடவே இந்த தொல்லியல் துறையில் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஈமத்தாலிக்கு வந்து வயது கணக்கிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது எங்கன்னா கீழநம்மண்டியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் தான் முதல் முறையாக இந்த ஈமத்தாலிக்கு வந்து வயது கணக்கிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஷின், இந்த கீழநம்மண்டி எங்கே இருக்குன்னு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழநம்மண்டி வந்து இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கூடவே இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு புக்கு நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இரும்பின் தொன்மை யார் எழுதின புக்கு? ஏன் இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா, இந்த புக்கில் தான் வந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் நமக்கு கிடச்சிருக்கு. போன வருஷம் சிஏ கொஷின்ஸில் வந்து இது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ்லாம். அது கூடவே இந்த வருஷம் கீழநம்மண்டி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கீழநம்மண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட்டு. அதை பற்றியும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டதுனால நான் நெக்ஸ்ட்லாம் வந்து அடுத்தடுத்த பார்ட் வீடியோவில் போடுறேன். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து நம்மளோட சோஷியல் கொஷின்ஸ்லாம், அதாவது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லா கொஷின்ஸும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்க பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த கொஷின் ப்ளஸ் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரும். கூடவே வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது நான் சொல்லியிருக்க கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான வேறு ஏதாவது பாயிண்ட் தெரிஞ்சதுனாலும் சரி, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.